விகடம் அகல விகடம். வருகை தந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் ராஜ் டிவி வழங்கும் அகடவட படக்குழுவின் சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்று எங்கள் பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மண்ணுக்காக என்னுடைய ராஜ் டிவி அகடவட படக்குழு கொடுத்த தலைப்பு இது நன்மையா. அறிவியலின் பெருக்கம், அனுபவசாலிகளின் இறுக்கம், நாகரீக மயக்கம், மக்களின் தயக்கம், கட்சிகளின் துவக்கம். இதுதான் இந்த நெய்வேலி மண்ணுக்கு நான் கொடுத்த தலைப்பு. உன்னை கொல்லுவதற்கான எந்த ஒரு ஆயுதமும் என்கிட்ட கிடையாது. ஒருவேளை நான் உன்னை கொல்லணும்னு ஆசைப்பட்டா நீ என் எதிரியா இருந்தாலும் கூட உன்னை நெஞ்சில குத்துவேனே தவிர ஒரு பொழுது உன்னை முதுகல குத்த மாட்டேன்னு சொன்னாலும் அவன் தான் சார் தமிழன். அம்மா நீ பிரெக்னன்ட்டா இருக்க, இனிமேட்டு ஆடக்கூடாது, அசையக்கூடாது, படியேறக்கூடாது, பள்ளம் தடக்கூடாதுன்னு சொல்றாங்கயா. சரின்ட்டு 10 மாசம் கழிச்சு போனா அவங்க சொல்றாங்க சாரிம்மா குழந்தை திரும்பவே இல்லை. உப்பு இல்லாத சாப்பாடு எப்படியோ, காசு இல்லாத மனுஷங்க எப்படியோ, கனெக்ஷன் இல்லாத டிவி எப்படியோ, நெட் பேக்கே இல்லாத செல்போன் எப்படியோ, ஸ்பீக்கரே இல்லாத பசங்க எப்படியோ, அப்படிதாங்க இப்ப இருக்கிற நாகரிக மக்கள் கிட்ட இருக்கு. ஐயா நாங்க யார் தெரியுங்களா? 200 ரூபாய் காசு கொடுத்துட்டு 199 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவோம். மீதி 1 ரூபா கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்னு தயங்கி நிக்கிறோம் பாத்தீங்களா? அந்த கூட்டத்தை சாணம் ஒருத்தங்க ஐயா. சார் ஒரு காலத்துல தமிழனுடைய கலாச்சாரமும் பண்பாடும் பண்புவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழனுடைய கலாச்சாரமும் பண்பாடும் பண்புவாக இல்லை, பண்புவாக இருக்கிறது. மரப்பாச்சி பொம்மைக்கு கூட அது மானத்தை மறைக்கணும்னு மாறாப்பு துணி போட்டு அழகு பார்த்தோம். என்னுடைய மான தமிழனும் மான தமிழச்சி. ஒரு முறை ஆங்கிலேய அரசர் ஒருத்தர் அந்த அமைச்சர்கிட்ட சொல்றாராம், எனக்கு தமிழ்நாட்டை பார்க்கணும் போல இருக்கு, உடனே நம்ம தமிழ்நாட்டுக்கு போகணும்னு சொன்னாராம். அந்த அமைச்சர்கள்லாம் சேர்ந்து அந்த அரசனை ஒரு விமானத்தில் கூட்டுக்கிட்டு வராங்களாம். தமிழ்நாடு வந்துடுச்சு. தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே அந்த விமானத்தில் இருந்து இருந்த அமைச்சர்கள்லாம் கீழே இறங்கிட்டாங்களாம். அந்த அரசை மட்டும் அப்படியே அந்த விமானத்தில் நின்றுக்கிட்டு இருந்தாராம். உடனே அந்த அமைச்சர்கள் போய் சொன்னாங்களாம், அரசு நாம் இறங்க வேண்டிய இடம் இதுதான் அரசு, இதுதான் தமிழ்நாடுன்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த அரசன் சொன்னானா, நாம் இறங்க வேண்டிய இடம் இதுதான் எனக்கு எப்போ தெரியும், ஆனால் ஆடை நாகரிகமும் பண்பாடும் கலாச்சாரமும் நிறைந்த இந்த புண்ணிய பூமியில முதல்ல என்னுடைய கையை வைக்கிறதா இல்லை என்னுடைய காலை வைக்கிறதான்னு தெரியாம நான் திகைச்சு போயிருக்கேன்னு சொன்னான்னா அதுதான் சார் என்னுடைய தமிழ் நாகரிகம். ஆனால் இன்றைக்கு இந்த லெகின்ஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். அதை தச்சு போறானா இல்லை போட்டு தைக்கிறானன்றதே தெரிய மாட்டேன் சார். வயிற்றுல இருக்கிற ஒரு குழந்தை சொன்னிச்சான் தாய்கிட்ட, காவிரியோ கரை புரண்டு ஓடும் பொழுது, காஷ்மீரிலோ அமைதி கூடும் பொழுது, இங்குள்ள ஜீன்ஸ் எல்லாம் புடவையாக மாறும் பொழுது, என் ஜீனெல்லாம் தமிழ் பண்பாடு ஊறும் பொழுது, இன்றெடுக்க காத்திரு என்னையே, அதுவரை உன் மடியிலே காத்திருக்கிற அன்னையன்னு ஒரு குழந்தை கதறிச்சுன்னா அந்த நாகரிக மயக்கம் எங்களுக்கு தீமையை மட்டும்தான் சார் தெரியும். வெள்ளைக்காரனுடைய உணவை கூட தோற்கடித்தது என் தமிழன் கண்டுபிடிச்ச பழைய சாதமும் பச்சை மிளகாயும். அமெரிக்காவில் இருக்கிற வெள்ளைக்காரனுக்கு தெரியுது
அவன் நாட்டுடைய $200 கொடுத்து நம்ம நாட்டு பழைய சாதத்தை வாங்கி சாப்பிட்றான். ஆனால் நம்ம ஊர் காக்கா முட்டைக்கு பீஸாவும் பர்கரும் வேண்டும்னு கேட்குது. இந்த தமிழ் கலாச்சாரம் இன்னைக்கு எங்கே சார் போய்கிட்டு இருக்கு? பீஸாவும் பர்கரும் ருசிக்காக சாப்பிடுவது, என் தமிழன் கண்டுபிடிச்ச பழைய கஞ்சி மட்டும்தான் சார் பசிக்காக சாப்பிட்றது. பிரியாணி வேணும்னாலும் கூட அதை 1 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். ஆனால் என் தமிழன் கண்டுபிடிச்ச பழைய சாதம் வேணும்னா 1 நாள் வெயிட் பண்ணி தான் சார் ஆகணும். வணக்கத்தில் கூட அவனுடைய வீரத்தை கற்றுக் கொடுத்தவன் தமிழன். அவன் வணக்கம் வைக்கும் பொழுது 2 கையும் தான் மார்புக்கு நிகராக தூக்கி வைப்பானா. உன்னை கொல்லுவதற்கான எந்த ஒரு ஆயுதமும் என்கிட்ட கிடையாது. ஒருவேளை நான் உன்னை கொல்லணும்னு ஆசைப்பட்டா நீ என் எதிரியா இருந்தாலும் கூட உன்னை நெஞ்சில குத்துவேனே தவிர ஒரு பொழுது உன்னை முதுகலை குத்த மாட்டேன்னு சொன்னாலும் அவன் தான் சார் தமிழன். ஆனா அன்னைக்கு இந்த வணக்கத்தை எப்படி வைக்கிறான்? இப்படி வச்சான், ஒத்துக்கிறான். ஒருத்தன் இப்படி வைக்கிறான் சார், அந்த வணக்கம் எங்க சார் போச்சு? இன்னைக்கு அந்தந்த அம்மாவும் போய் தான் புள்ள பிறந்த உடனே கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்கணும்னு சொல்லிட்டு அட்மிஷனை போட்டுறாங்க. ஏன் சார்? 26 எழுத்துக்களை மட்டுமே தெரிந்த ஒரு ஆங்கிலத்துக்கும் ஆங்கிலேயனுக்கும் கிடைக்கிற மரியாதை என்னைக்கு 247 எழுத்து தெரிஞ்ச என் தமிழுக்கும் தமிழனுக்கும் என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு தான் சார் இந்த நாகரிக மயக்கம் நன்மையை தரும். அது வரைக்கும் நாகரிக மயக்கம் தீமையை மட்டும் தான் தரும் சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சுன்றாங்க. அப்படி பார்த்தா அளவுக்கு மிஞ்சின அறிவியல் நஞ்சுதானுங்க. தொலைபேசி இருந்த போதாவது தொலைபேசியாதாங்க இருந்தது. ஆனா எப்போ அலைபேசி வந்ததோ அது நம்மளை அலைய வைக்கிற பேசியாதானுங்க மாறி வருது. அப்பெல்லாம் ஒரு ஊர்ல ஒரு பொண்ணுக்கு வயிறு வலிக்குதுன்னா அந்த ஊர்ல வயசான அம்மாட்ட போய் சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு வயிறு வலிக்குது என்னன்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அம்மா வந்து நாடி பிடிச்சி பார்த்துட்டு, அம்மா நீ உண்டாயிருக்க, இனிமேட்டு நீ வயல் வேலைக்கு போகணும், குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யணும், வாசு தெளிச்சு கோலம் போடணும்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் சிசரிங்கன்னு ஒன்று கண்டுபிடிக்கவே இல்லையா? அப்பெல்லாம் எல்லாருக்கும் சுகப்பிரசவம் தானே நடந்துச்சு. ஆனா இப்ப ஒரு பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனா, அம்மா நீ பிரெக்னெண்டா இருக்க, இனிமேட்டு ஆடக்கூடாது, அசையக்கூடாது, படியேறக்கூடாது, பள்ளம் தடக்கூடாதுன்னு சொல்றாங்கய்யா. சரின்ட்டு 10 மாசம் கழிச்சு போனா அவங்க சொல்றாங்க, சாரிம்மா குழந்தை திரும்பவே இல்லை, கண்டிப்பா சிசரிங் தாமா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி காசை பிடுங்குறாங்கய்யா. இப்படிப்பட்ட அறிவு வளர்ச்சி நமக்கு நன்மையை தரவில்லையா? சமீபத்தில் கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு, யாராலையும் மறக்க முடியாத சம்பவம். சுவாதியோட கொலை வழக்கு. சென்னையில சுவாதின்ற ஒரு கல்லூரி மாணவியோட கொலை வழக்கு. இதற்கு காரணம் என்ன? சாட்டிங் என்ற ஒரு அறிவியல் வளர்ச்சி மூலமாகத்தான் ஒரு பெண் ஒருவனிடம் சிக்கி சின்னாபின்னமாகி தன் உயிரையே மாய்த்து விட்டாளையா. இப்படிப்பட்ட அறிவியல் வளர்ச்சி மனிதனுக்கு தீமையாக தருது. ஐயா, நம்ம ஆளுங்க புதுசா இப்போ ஒன்று பயோசிப்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பயோசிப்னா என்னன்னு தெரியுமா? ஒரு மனிதனை 24 மணி நேரமும் கண்காணிக்கிற ஒரு இயந்திரையா. அப்படி ஒரு மனிதனை 24 மணி நேரமும் கண்காணிச்சா அவனோட தனி மனித சுதந்திரம் பறிக்கப்படுதையா. இப்படிப்பட்ட அறிவு வளர்ச்சி மனிதனுக்கு தீமையை தாங்க தருது. இப்படியே நாம் சென்று கொண்டிருந்தால் ஒரு நாள் நிச்சயமாக திரும்பி பார்க்கும் போது அங்கே மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். மனிதனை ஆளக்கூடிய சக்தியாக, மனிதனை ஆளுமை செய்யக்கூடிய சக்தியாக அங்கே ரோபோ தான் நம் நாட்டை ஆளப் போகிறது. எனவே தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது இது தேவை என்ற தலைப்பில் நமது இளைஞர்கள், மாணவ செல்வங்கள் அருமையாக கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்பவும் இனிமையாக இருக்கிறது. அறிவியல் பெருக்கம் தேவை என்பது ஒரு கேள்விக்குறியே. நண்பர் சொன்ன மாதிரி முன்னாடிலாம் டிவி பெருசாக இருந்தப்ப வந்து குடும்பம்லாம் வந்து அப்போல்லாம் உடம்பு நல்லா இருந்தது பார்த்து சொன்னாங்க. ஆனால் வந்து எல்லாரும் சேர்ந்து பார்த்தாங்க, டிவியை பார்த்தாங்க. ஒரு டிவியை எல்லாரும் குடும்பத்தில் சேர்த்து பார்த்தாங்க. தகராறு வரும், ரிமோட் போடுவாங்க, பிரச்சனை இருக்கும். ஆனால் இப்போ என்னன்னா ஒரு டிவி ஓடிட்டு இருந்தா கூட எல்லாரும் வாட்ஸ்அப் தான் பார்த்துட்டு இருக்காங்க. டிவி பாடி போயிட்டு இருக்குது, வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்காங்க.
வாழ்க்கை வந்து இப்ப தனி குடித்தனம் ஒண்ணு குடித்தனம் போனி அந்த ஒண்ணு குடித்தனம் 4 பேர் 3 பேர் தான் வீட்டுல இருக்காங்க. ஆனா யாரோட பேசுறது கிடையாது. நீ ஒரு வீட்டுக்கு போனீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுனா போன்ல உட்காந்துருப்பாங்க. யாரும் பேசுறாங்களா? கிடையாது. இப்படி ஒரு நிலைமையில வந்து அந்த மனித உணர்வுகளை அது பேணுறதே கிடையாது. இப்ப அப்பா அம்மா பத்தி பேசுற மனசோடு பேசவே வாய்ப்பு கிடைக்கல. அந்த வாழ்க்கை என்ற அர்த்தத்தையே கேள்விக்குறியானது வந்து இந்த அறிவியல் பேருக்கு தான் ஒரு கருத்து. ஒவ்வொருத்தரும் பொது வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், அதான் முக்கியம். யாரோ தப்புன்னா மனிதர்கள் தயக்கம் படக்கூடாது. எங்கே தப்பு நடந்ததுன்னா ஏன் பண்ற அப்படி கேட்கணும். ஒருத்த வந்து ரோட்ல வந்து குடிச்சிட்டு கிடந்தானா ஏன்டா பண்ற அப்படின்ட்டு கேட்கணும், ஒதுங்கி போகக்கூடாது. ஒருத்த வந்து கிடந்தானா வந்து நமக்கு ஏன் பிரச்சனை ஏன் கேட்கணும், போகக்கூடாது. ஒரு அடிபடி கிடந்தானா இறங்கி இமீடியட்டா ஹெல்ப் பண்ண போகணும், ஹாஸ்பிட்டல் எடுத்து போகணும். நமக்கு ஏன் போகக்கூடாது, நமக்கேன் போகக்கூடாது. நமக்குன்னு வாழ்ற வாழ்க்கையே கிடையாது. மற்றவர்கள் வாழ்றதான் பொது வாழ்க்கை தான் வாழ்க்கை. ஏன் என்று கேள்வி கேட்க வேண்டிய இளைஞர்கள் வந்தால் இந்த பாரதம் மென்மேலும் சிறக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அதாவது இந்த 18 வருட காலமாக என்னுடைய அகடவடம் நிகழ்ச்சி ராஜ் தொலைக்காட்சி ஒளிபரப்பாகி கொண்டிருக்குன்னா, நாங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி அந்த ஊரில் ஏதாவது மக்களிடம் மடியேந்து ஏதாவது அதை பிச்சைன்னு சொல்லலாம், தப்பே இல்லை, கேட்டு வாங்கி அதை யாராவது முடியாதவர்களுக்கு வழங்குவது என்னுடைய வழக்கமாக வைத்திருக்கிறோம். கரம்பக்குடி ஒன்றியம் சவுரியார் பட்டணத்தைச் சேர்ந்த இளம் விதவையான 31 வயதான எலிசபெத் ராணி என்பவர் வாழ்வாதாரம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர். கணவனை இழந்த இவர் கூலி வேலை செய்து அதன் மூலம் தான் பெற்ற 2 மகன்களையும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு பிற உறவுகளோ ஆதரவுகளோ இல்லை. இவருக்கென்று ஒரு சிறு இடத்தில் வீடு அமைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர். இப்பொழுது அந்த வீடும் சமீபத்தில் வீசிய கஜா புயலால் சுக்குநூறாக சிதலமடைந்து விட்டது. குடியிருக்கவும் வாழ முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். இடிந்த அந்த வீட்டிற்கு ஒரு கூரை கூட போட வசதி இல்லாதவர். அப்படிப்பட்ட இவர் ஏதாவது எங்களுடன் உதவி செய்து வாழ்வாதாரம் கொடுங்கள் என்று அகடவடத்திடம் கோரிக்கை வைத்துள்ளார். இவரது கோரிக்கையின் உண்மையானதை ஆராய்ந்து இவருக்கு உதவலாம் என்று அகடவடம் உங்களுடைய கையேந்தி உதவி கேட்கிறேன் ஒரு விண்ணப்பத்தை அவங்க முன்னாடி வைக்கிறேன். நாங்கள் எங்களுடைய அமைப்பை சேர்ந்தவங்க அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தாங்க. இவங்க வீடு இருக்கு, மேலே ஒரு ஆஸ்பா ஷீட் போடுறதுக்கு கூட வசதி வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, நீங்க ஏதாவது 5 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க, அங்கிருந்து வந்து கொடுங்க. அதோ அந்த குடும்பத்தாரை வரேன், அவங்களை அறிமுகப்படுத்துறேன், அவங்க உங்களால் ஏதாவது உதவி செய்யுங்கள்னு உங்களை பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, இவங்க தான், இவங்களுக்கு கணவர் கிடையாது, 2 பிள்ளைங்க, ஒரு பையன் வீட்டில் இருக்கிறான் வீடை பார்த்துக்கிறதுக்காக. ரொம்ப அழுது என்கிட்ட கேட்டாங்க, நீ அழாதீங்கம்மா, தயவுசெய்து அழாதீங்கன்னு சொல்லி நீங்க வாங்க, நான் மக்கள்கிட்ட முன்னாடி வாங்கி தரேன்னு சொன்னேன். வந்திருக்காங்க. உங்களால் முடிந்த உதவி நீங்களாக வந்து கொடுங்க. சங்கர் நெய்வேலி சேர்ந்த அவர்கள் ரூபாய் 500, அமுதா முகரன் ரூபாய் 500, பாரதி குமார் ரூபாய் 500, இளம்பிறை ரூபாய் 500, ரவிச்சந்திரன் ரூபாய் 500, பிரிமியன் மாடர்ன் விண்டோஸ் ரூபாய் 1000, ஆவுடையப்பன் ரூபாய் 500. பேபி பிரேக்ஷா ரூபாய் 200, அமுதினி மங்கை ரூபாய் 1000, லோகேஷ் ரூபாய் 200, அனுராதா வெங்கடகிருஷ்ணன் ரூபாய் 500, சேகர் ஐயா அவர்கள் ரூபாய் 1000, ராமநாதன் ரூபாய் 500, கண்ணுசாமி ரூபாய் 200, கார்த்திகேயனி 200, ஞானவேல் ரூபாய் 500, அமராவதி 500, செல்வராஜ் 500, அப்துல் ஜீஸ் ரூபாய் 500, செல்வகுமார் 500, கிருஷ்ணராஜ் ரூபாய் 300, முருகன் 200, டெல்லி குமார் ரூபாய் 1000. நம்முடைய இயக்குனர் ஐயா பாஸ்கர்ராஜ் அவர்களால் இந்த மேடையில் வழங்கப்படுவது தாய் துண்டு மையத்திற்கும் சிட்டா நெய்வேலி அமைப்புக்கும் மிகுந்த பெருமை அளிக்கிறது. உதவுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. 16,225 ரூபாய். சாப்பாடு எப்படியோ, காசு இல்லாத மனுஷங்க எப்படியோ,
கனெக்ஷன் இல்லாத டிவி எப்படியோ, நெட் பேக்கே இல்லாத செல்போன் எப்படியோ, ஃபிகரே இல்லாத பசங்க எப்படியோ, அப்படிதாங்கய்யா இப்ப இருக்கிற நாகரிக மக்கள் கிட்ட இருக்கு. அந்த காலத்துல அருமையா ஒரு பாடல் காயையும் பெண்ணையும் வச்சு பாடியிருப்பாங்க. அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே தித்திக்காய் காயாதே என்னை போல் பெண் அல்லவோ, என்னை போல் பெண் அல்லவோ. அழகான ஒரு பாடல்க. ஆனா இந்த காலத்துல பெண்களை பத்தி என்ன தெரியுமாங்க பாட்டு பாட்டிருக்காங்க? கிளப்புல மப்புல திரியிற பொம்பளை என்னடி நடக்குது செந்தமிழ்நாட்டுல லேடிஸ். எல்லாருக்கும் வணக்கமுங்கோ லேடிஸ். மானம் பறக்குதுங்க. உண்மையாலுமே பெண்களோட மானம் பறந்துக்கிட்டு தாங்க இருக்கு இந்த நாகரிகத்தால. இப்பெல்லாம் மோஷன் போறப்ப கூட எப்படி ஃபேஷனா இருக்கலாம்னு பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. அந்த காலத்துல கிழிஞ்ச ஆடை அணிந்தா தபால் பெட்டின்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா இந்த காலத்துல அந்த கிழிஞ்ச ஆடை தபால் பெட்டிய காசு கொடுத்து வாங்குற கூத்து நம்ம தமிழ்நாட்டுல தாங்கயா நடக்குது. அப்படிப்பட்ட நாகரிகம் தேவையே இல்லை. உணவே மருந்துன்ற இந்த காலம் போய் மருந்தே உணவா நம்ம மக்கள் உண்ணுட்டு இருக்காங்கய்யா. அந்த காலத்துல நம்ம பாட்டன் தாத்தன் முப்பாட்டன் எல்லாம் 100-110 வயசு வரைக்கும் ஆண்டு அனுபவிச்சு இறந்தாங்கய்யா. ஆனா இந்த காலத்துல ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு பீஸா பர்கரை சாப்பிட்டு 40-50 வயசுல இறந்துட்டு இருக்காங்கய்யா. அந்த பீஸாவோட ஃபர்ஸ்ட் வேர்ட்லயே தெரியாது எவ்வளவு கேவலமான உணவுன்ட்டு. நான் அதை விளக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கய்யா. ஒரு சின்ன கதை. திருக்கடையூருன்ற ஊர்ல 60வது கல்யாணமும் 80வது கல்யாணமும் மிக ஃபேமஸா நடக்குங்கய்யா. அந்த கல்யாணத்துல திடீர்னு வெள்ளைக்காரன் வந்துட்டு பாக்குறான், இந்த வயசுல போயிட்டு யாரா கல்யாணம் பண்ணுவாங்களான்ட்டு அங்க இருந்த ஒருத்தரை பார்த்து கேக்குறாங்கய்யா. அப்போ அவர் சொல்றாரு, இந்த வயசுல கல்யாணம் பண்ணலங்கய்யா, 60 வயசு வரைக்கும் தம்பதியர் ஒற்றுமையா இருந்தா எங்க நாட்டுல 60வது கல்யாணம் பண்ணி வைப்போங்கய்யா அப்படின்னு சொல்றாருங்க. ஆனா அதுக்கு அந்த வெள்ளைக்காரர் என்ன தெரியுமாங்கய்யா பதில் சொன்னாரு? எங்க நாட்டுல இதுக்கு ஒரு பாலிசியே இருக்கு. மை சில்ட்ரன் யுவர் சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன். அதாவது என் குழந்தை உன் குழந்தை இப்ப நம்ம குழந்தையோட விளையாடுது. அந்த பாலிசி லிவிங் டுகெதர் ஃப்ரீ வீடியோ ஷூட்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு பின்னாடி பண்ண வேண்டியதெல்லாம் நாகரிகம்ன்ற பேர்ல நம்ம தமிழ் கலாச்சாரத்தையே வீணாக்கிட்டு இருக்கோங்கய்யா. அன்பை வளர்ப்போம், தமிழை காப்போம், நாகரிக மயக்கத்தை நம்மிடம் இருந்து ஒழிப்போம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனி மனிதனுடைய தயக்கம்தான் இந்த சமுதாயத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் என்று சொன்னவர். அறிவை கெடுப்பாரை, மானத்தை தடுப்பாரை, மண்ணோடு பெயர்த்தெடுக்கும் கடப்பாரை. தந்தை பெரியார் சொன்னதைத்தான் நானும் சொல்லுகிறேன். மனிதர்களின் தயக்கம் தான் இந்த சமுதாய வீழ்ச்சிக்கு காரணம் என்று பேச வந்திருக்கேங்க ஐயா. நாங்க யார் தெரியுங்களா? 200 ரூபா காசு கொடுத்துட்டு 199 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவோம். மீதி 1 ரூபா கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்னு தயங்கி நிக்கிறோம் பாத்தீங்களா? அந்த கூட்டத்தை சாணு ஒருத்தங்கய்யா. 20 ரூபாய் காசு கொடுத்துட்டு 19 ரூபாய்க்கு பால் பாக்கெட் வாங்குவோம். மீதி 1 ரூபாய்க்கு சாக்லேட் கொடுப்பான் பாத்தீங்களா? அந்த சாக்லேட் வேணான்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லாம தயங்கி வாங்கி பாக்கெட்ல போட்டு வரும் பாத்தீங்களா? அந்த கூட்டத்தில் நான் ஒருத்தங்கய்யா. ரேஷன் கடையில் அநேகமாக நான் தாங்க ஐயா கடைசியாக நிற்பேன். எல்லாருக்கும் மண்ணெண்ணெய் போடுவான், எனக்கு மண்ணெண்ணெய் தீர்ந்து போச்சுன்னுவான். அவனை எதுவுமே கேட்காம எப்போ திருப்பி நாளைக்கு போடுவீங்களான்னு கேட்குறேன் பார்த்தீங்களா? அந்த கூட்டத்தில் கடைசியாக நானாக தாங்க ஐயா இருப்பேன். ஐயா நாங்கள் தண்ணிக்காக போராடுவோம், தடியடி நடத்துவாங்க. தனியாருக்கு எதிராக போராடுவோம், குண்டடி நடத்துவாங்க. எதுவுமே தட்டி கேட்காம தயங்கி நிற்கிறோம் பார்த்தீங்களா? அந்த கூட்டத்தில் ஒருத்தர் நானாங்க ஐயா இருப்போம். தேசியமயமாக்கப்பட்ட ஒரு வங்கியில் 75 பேர் லைனில் நிற்கிறாங்க. ஒரு பல்லு போன ஆயா வந்து உட்காந்துட்டு இருக்கு பென்ஷன் வாங்குறதுக்கு. அந்த ஆயாவுடைய 1000 ரூபாய் பென்ஷன்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு 300 ரூபாய் எடுத்துட்டான். கடைசி வரைக்கும் அந்த ஆயாக்கு அந்த 300 ரூபாய் ஏன் எடுத்தானே புரியல. அந்த அநியாயத்தை தட்டி கேட்க முடியாத கூட்டத்தில் தயங்கி நிற்கிற மனிதர்களை நானும் ஒருத்தங்கய்யா. ஐயா புரட்சியை பத்தி எல்லாம் பேசினாங்க.